ஓகே ஹலோ காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காபுல் மானோட பார்ட் 6ல் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் என்ன ஆரம்பத்திலே பண்ணுறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம பேஸ் கிட்டே இருந்து அப்படியே இந்த ஆல்ரெடி கொஞ்சம் மைண்ட் பண்ணியிருந்தோங்களே அதிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு அயன் மட்டும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதில் எப்படின்னா வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைனிங் காமிக்க மாட்டேன், ஏன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அதனால தான் கைஸ், அதனால மட்டும் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அண்ட் தென் வந்து நான் ஏதாவது ஒவ்வொரு பஸ்ஸெல்லாம் கிடச்சா மட்டும் காமிப்பேன் கைஸ். அதேமாதிரி ஏதாவது கேவ் கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஃபுல் கேவ் எக்ஸ்ப்ளோர் கூட பண்ணலாம் கைஸ். அதை நான் அந்த ஐடியா தான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நான் காமிப்பேன், அதனால நல்ல கட் ஆகிடும் கைஸ். சரிங்களா? ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு அயன் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு கேவ் கைஸ். நான் மேலே நோண்டிட்டு இருக்கோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்ததுன்னு பார்த்தா கேவு. நான் அதோ மேலே அங்கே பார்த்தீங்கன்னா லைட் அங்கேருந்து தான் வந்தேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லேப்பீஸு இதெல்லாம் இருக்குது கைஸ். வேறு எதுவுமே பெருசாக இல்லை. மற்றபடி நான் லைட்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது அங்கே ஜாம்பி தான் இருக்கும் போது இப்போ அப்படி போய் லைட் மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு அப்புறம் கிட்ட பாருங்க கைஸ். ஏன்னா நம்ம சேஃப்டியாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ வர நம்மக்கிட்ட அயன்லாம் இருக்கனால உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்பைடர் இருந்தது. இதுக்கு தேவையில்லாமல் போய் சேர்த்துட்டுன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டேன். ஏன்னா இங்கேயே நிறையா ஓர்ஸ் இருக்குது. இதெல்லாமே நம்ம மைண்ட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நான் வந்து லேப்பீஸில் தூரி லேப்பீஸ் அவ்வளோதான், அதை வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் நமக்கு வந்து இந்த போக்கி டெக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையானதாக கிடைக்கும் போது தான் நான் வந்தேன். பட் ரெட் ஸ்டோன் தான் பட் தேவை. நம்மக்கிட்ட ரெட் ஸ்டோன் இல்லை கைஸ். அதான் கைஸ் பிரச்சனை. கரெக்டாக அதான் கைஸ் கிடைக்கல. நான் ரெட் ஸ்டோன் தான் பொதுவாக இந்த டீப் ஸ்டேட் கேவில் நிறைய கிடைக்கும். அதை நம்பி நான் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நான் வரும்போதே கிடையாது. எப்போவுமே அப்படி தான். தென் நான் அப்படியே வந்து ஒரு சைடில் வந்து நம்ம அயனையும் மெல்ட்டிங் போட்டுடலாம். ஏன்னா ஸ்மெல்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு, ஏன்னா இப்போ கோல்டு இருக்குதுல்ல, நல்லா கோல்டை உடைக்கிறதுக்கு நமக்கு வந்து அயன் பிக்கெட்ஸ் தான் தேவை. அதனால் இன்னொன்று இது வந்து இன்னொரு இப்போ கீழே ஸ்டோன் வச்சுங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட் பேக், போக்கிமான் மாட் பேக்கில் உள்ள ஸ்டோன், ஏதோ சன் ஸ்டோன் ஏதோ ஸ்டோன், அவ்வளோதான் அந்த ஸ்டோனு கைஸ். அது உடைக்கல அயன் தேவைன்னு சொல்லிட்டு நான் மீதி அந்த மாதிரி 2-3 ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி தான் உடையன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் இருந்தது. ஸோ கொஞ்சம் அயன் அப்படியே உடச்சிக்கிட்டேன். இங்கே 2 அயன் மேலே மாட்டிக்கிட்டு இருக்குது, அது உடச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், அயன் கிடச்சிச்சு. இதையும் போய் நம்ம ஸ்பெல்ட்டிங்கில் போய் போடணும். அந்த கேப்பில் அப்படியே இங்கேயே வந்து ஒரு அயன் இருந்தது. ஸோ இந்த அயனும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரேடியாக போயிடலாம் ஐடியா பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் கண்டிப்பாக மாப் ஏதோ இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ அதை நம்பி தான் வந்து போகலாம். சரி கைஸ் நான் கற்றுக்கிட்டேன் கைஸ். சைடில் என் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போக்கிமான் மூவ் பண்ணல, அது அந்த ஆரோக்கி கைஸ். நம்ம கீபோர்டில் முன்னாடி எப்பவுமே ஆரோக்கி இப்போ செக் பண்ண முடியாது, மேக்ஸிமம் இன்னும் இருக்காது. பட் இனிமேல் செக் பண்ணுவேன், ஏன்னா அதில் தான் இது இருக்குது. தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே மூவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அங்கே இருக்க பாருங்க ஸ்பைடரு, இங்கே தான் அங்கே போயிடுச்சு. ஓகேங்களா, அது அங்கேயே இருக்கட்டும், எதுக்கு நம்ம தொலை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக மூடிட்டு நான் பாட்டு இங்கே மேலே வந்து எங்கேயோ வந்து நான் பார்த்தேன் ஏதோ காப்பர் இருக்குது, இது அப்படியே மைண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் தென் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் மேபி இந்த மோட் பேக்கில் எண்டர் ட்ராகன் இருந்தால் பீட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கைஸ் இப்போ சப்போஸ் வந்து எண்டர் ட்ராகன் வந்து இதில் இல்லைன்னா வேறு ஏதாவது பாஸ் இருக்கும், அந்த மாதிரி பாஸ் ஃபைட் எதாவது போகலாம். ஏன்னா நம்ம 6 எபிசோடு வந்துட்டு ஒரு 10வது எபிசோடு இல்லை 14 எபிசோடுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு பாஸ் பீட் பண்ண ஐடியா பண்ணலாம். ஏன்னா ஓரளவுக்கு நம்மக்கிட்ட நமக்கு தேவையானலாம் கிடச்சிச்சு, ஓரளவுக்கு போக்மான்ஸ் இருக்குது. பட் போக்கி பாஸ் நான் என்ன ஐடியா பண்ணிட்டேன்னா, இப்போ எண்டர் ட்ராகன் நம்ம நார்மல் கேம் எப்படி பீட் பண்ணிட்டோன்னா எலக்ட்ரா கிடச்சிரும். ஸோ நான் வந்து பறந்துக்கிட்டே இருக்கலாம், பறந்து அந்த ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. ட்ராவல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகிடும், அது ஒரு ஐடியா இருக்காங்க. அதான் அதை முடிக்கலாமான்னு பார்க்குறேன். இல்லைனா போக்கிமான் பாஸை முடிச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்படி எடுத்து போகலாமா கூட சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தான் கைஸ். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அது போக வந்து ஏதாவது குவாலிட்டி ஏதாவது மாற்றணும் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அது போக வேறு ஏதாவது மோட் பேக் ட்ரை பண்ணுறதான்னு சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா வந்து இப்போ வந்து இப்போ மைண்ட் கிராஃப்ட்னாலே இந்த இது மட்டும் போடாமல் இன்னும் 2-3 மோட் பேக்கு, நம்ம இன்னும் ஒரு மோட் பேக்கு தான் நல்லாயிருக்கும். அதனால் அதெல்லாம் சொல்லுங்கள். ரியல் கிராஃப்ட், ஆர்எல் கிராஃப்ட்டு, மைண்ட் கிராஃப்ட் 2ன்னு சொன்னாங்க நினைக்கிறேன். அதை அந்த மாதிரி நிறையா இருக்குது, அதில் ஏதாவது பார்த்து சொல்லுங்கள், போடாமல் அதையும் போடுவோம். அந்த எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ்.
அதான் வந்து பார்க்குறீங்க, ஒரு லைக்கை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அப்புறம் அந்த ஹைப் இருக்குங்க, ஹைப்பும் கொஞ்சம் அப்படியே அது பழுத்தி விட்டு ஒரு ஹைப் பண்ணி விட்ருங்க. அது அப்போ அது பண்ணி அந்த அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 3 மட்டும் பண்ணிடுங்க ஏன்னா அது பண்ணிங்கன்னா தான் வீடியோஸ் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். அப்போ தான் வந்து உங்கள் மாதிரி வேறு யாராவது பார்க்க முடியும். அதுக்கு தான் கைஸ். அந்த ஆர் அழுத்துனா வந்துச்சு, இப்போ மேலே அழுத்துனேன், இப்போ பாருங்கள் சார்மன்ட்ரு வருது. ஸோ நம்ம வந்து இனிமேல் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். எவால்வ் பண்ணுறதுலாம் ஈஸியாக அது எவால்வ் பண்ணலாம், ஏன்னா அது வந்து எவால்யூஷன் ஸ்டோன் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சன்ஸ்டோனு இது எவால்வ் பண்ணலாம், சன்ஸ்டோன்ஸ் எவால்வ் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். பட் எவால்வ் பண்ணலாம் கைஸ். பட் என்ன இதில் பிரச்சனைனா நம்மளோட சார்மன்ட்ருக்கும் வந்து சார்மன்ட்ராக தான் இருக்குது. அதுக்கு வந்து லெவல் வந்து 11 தான் இருக்குது. எவால்வ் பண்ணுற லெவல் இன்னும் அதுக்கு வரலை கைஸ். அதுதான் பிரச்சனை. அதனால வந்து எவால்வ் ஆகலை. நம்ம லெவலப் பண்ணணும் ஆகிடும். ஸோ இனிமேல் நம்ம மேபி நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம கிரைண்ட் பண்ண கூட பார்க்கலாம். போக்கி டெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். போக்கி டெக்ஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் கிரைண்டிங் ஒர்க்கு பார்க்கலாம் கைஸ். அப்படியே சைட் பை சைட் கிரைண்டிங்கும் பண்ணால் தான் அந்த வேலையும் முடியும். அப்படியே கொஞ்சம் லெவலப் பண்ணி வால் பண்ணலாம். அப்படியே நல்லா ஜாலியாக போகலாம். கேமை அப்படியே பீட் பண்ணிடலாம். அப்போ நார்மல் நிறைய போக்கி பாசஸ் கூட இருக்குது, நான் கேள்விப்பட்டேன் கைஸ். அந்த போக்கி பாசஸ் கூட நம்ம பீட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இன்னும் கூட அதாவது அப்டேட் ரீசெண்டாக அடுத்தது இவனுங்களே இந்த மோடில் தான் அப்டேட் விட்டாங்கன்னா அந்த அப்டேட்டட் மோட்டையும் போட்டு ஏதாவது புதுசாக அதை கூட பார்க்கலாம். இதில் என்னென்னமோ இங்கே இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன் இங்கே வந்தது. ஏன்னா ஸ்கெலிட்டன் இருக்குது கைஸ். ஸ்கெலிட்டன் தான் கைஸ் எப்போவுமே நமக்கு பிரச்சனை அடிச்சுக்கினே இருப்பான். அவன் வேறு தூரத்துலேருந்து வருவாங்க, சவுண்ட் எதுவுமே வர முடியாது. நானும் இதெல்லாம் போட்டு பண்ணுவேன். 2 பேரும் வந்துட்டானு எனக்கு அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியல, எதுவுமே இல்லை. டூவாடை வாழ்வா சாவை. ஏன்னா இப்போ அவனுங்க 2 பேரும் ஒரு அடி அடிச்சானுங்க கூட ஒரு ஆட்டு வந்துடும். 2 அடிச்சில் செத்துருவேன். அதனால தான் அவ்வளோதான். அப்படியே என்னென்னமோ பண்ணி குச்சியை மலிச்செல்லாம் பண்ணி என்னமோ பண்ண போய் இப்படியே வந்துட்டேன். அவ்வளோதான், சேஃப் ஆகிட்டேன். சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம செத்துருவோம்ல சொல்லிட்டு அப்படியே மேலே போயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி மேலே போகிறேன். எனக்கு அப்போ கூட இங்கே இருந்தது நம்ம சரி இங்கே அட்லீஸ்ட் இங்கே கொஞ்சம் அயன் இருக்குல்ல, இங்கே இருக்க அயனியாவது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம மனசில் இருந்து தான் இருந்தது. சரி நம்ம இதை வந்து ஒரு படிக்கிற மாதிரி போட்டு வச்சிடலாம், அப்போ தான் நம்ம போக ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டு போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, சரி போட்டுட்டு போயிடலாம். அதெல்லாம் எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு பண்ணிட்டே இருக்கேன். பட்டு என்ன பிரச்சனை மேலே இடிக்குது. சரி அதான் யோசிச்சு சரி வச்சிடலாம்னு பார்த்து சரி வச்சுட்டேன். அவ்வளோதான். போயிட்டு வந்து வலி இருக்கான்னு பார்த்தா வலி இருக்கு. அந்த நான் அப்படியே கீழே எங்கேயாவது அப்படியே மைண்ட் பண்ணி போகிறது மாதிரி அந்த வலி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்ம இங்கே மைண்ட் பண்ணிட்டு போவோம். இல்லை நான் வேறு எங்கேயாவது போயிட்டு சொல்லியிருந்தேன். சரி அங்கே அயன் அடைய வந்து பார்த்தேன். சரி அயன் அடைய எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அயன் எடுக்க வந்தேன். எனக்கு ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது கிடைக்கும் பாருங்க. இனிமேல் கைஸ் இது நான் ஸ்கிரிப்ட் கிடையாது, சத்தியமாக ஸ்கிரிப்ட் கிடையாது. நான் சத்தியமாக நான் பண்ணல. நான் வந்து சும்மா இங்கே அயன் கழிச்சு எது கூப்பிட்டு போகணும்னு எடுக்கும் பார்த்தா நமக்கு வீடியோ எனக்கு அப்போ விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஷாக்கு. ஐயோ நம்ம விட்டு போயிருக்கோமே, இவ்வளோ இது நம்ம ஏதோ ஆச்சரியமாக வந்தோமே, விட்டு போய் தான் டைமண்ட் போயிருக்குமே, எத்தனை டைமண்ட் இருக்குன்னே தெரியலையே, நிறைய டைமண்ட் அப்படின்னு ஒரு 4 டைமண்ட் இல்லை 5 டைமண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 டைமண்ட் வேணும் மெயினாக கைஸ். ஒரு 3 டைமண்ட் எதிர்பார்த்தனால இன்னும் ஒரு டைமண்டு சரி 3 டைமண்ட் கட்சி ஜாலின்னு சொல்லிட்டு இருந்தேன். கீழே 2 இங்கே 1 அவ்வளோதான். எனக்கு சந்தோஷமாக இருந்தது கைஸ். அப்படியே நான் அப்படியே என்கிட்ட 1 2 3 4 5 நமக்கு வந்து இதோட மைண்ட் பண்ணிட்டோன்னா இதோட 6 டைமண்ட் கைஸ். 6 டைமண்டு 6th பார்ட்லேயே நமக்கு கிடச்சிருச்சு. எபிசோட்லேயே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மேபி நம்ம நெதருக்கு போய் ட்ரை பண்ணலாம். மேபி நெக்ஸ்ட்டு நெதருக்கு போகிற வீடியோ தான் கைஸ் இருக்கும். டைமண்ட் பிகாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நெதருக்கு போயிடலாம் கைஸ். அந்த ஐடியா தான் வச்சுருக்கேன். அதேமாதிரி அப்பப்போ கொஞ்சம் வேறு உடச்சுனா சுயத்திரம் சைடில் கூட இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை நம்பி தான் நான் உடச்சு பார்ப்பேன். ஓகே இல்லை பெருசா அவ்வளோதான். பட் வந்து செம்மையாக பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ டைமண்ட் வச்சுருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ஜாய்மெண்ட் டைமண்ட் பண்ணிடலாம், டைமண்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு இருந்து. பட்டு நம்ம சீக்கிரமாகவே டைமண்ட் ஆர்டர் பண்ணலாம், அப்போ தான் நெதரைட் ஆர்டர் பண்ண முடியும். அந்த சங்கு பேஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது லொக்கேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதாவது பொருட்கள் எங்கே கிடைக்கும் அந்த மாதிரி. இப்போ எண்டு சிட்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் சொல்லுங்க கைஸ். அந்த
வெப்சைட் பற்றி வேணுன்னா கூட வெப்சைட் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை கைஸ்.